ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஈவினிங் விலாக் தான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி வந்து வீடெல்லாம் தொடச்சிட்டு இப்போ மறுபடியும் இன்றைக்கி குளிச்சுட்டு வந்திருக்கேன். கேட் சவுண்ட் கேட்குது. குளிச்சுட்டு நம்ம வந்து பூஜைலாம் பண்ணிட்டோம். வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன சொல்லுவாங்க, சாம்பிராணியில் கொடுத்துட்டு பூஜைலாம் பண்ணிட்டேன். இப்போ தான் வந்து விளக்கேற்றிட்டு வந்தேன். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போ வீடு ஏன் இவ்வளோ அமைதியாக சைலண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தான் அம்மா வந்து குழந்தைங்களாம் கூட்டின்னு போயிருக்காங்க. பூஜை ஒரே இதுவாக இருக்குது. பாருங்க, சாமி ரொம்ப இது சிம்பிளாக என்னால் முடிஞ்சது. குழந்தைங்கள வச்சுட்டு செய்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி டைம் தான் யூஸ் பண்ணிக்கணும். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி கொடுத்துருக்கேன். அதான் வீடியோ புகையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் சாம்பிராணி கொடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். நைட்டுக்கு வந்து டிஃபன் மாவு இருக்குது. ஏன்னா டிஃபன் செஞ்சுக்கணும். பசங்க போயிருக்காங்க. ஏன்னா குட்டி பையனுக்கு இப்போ தான் சாப்பாடு ஊட்டி தான் அம்மா கூட்டின்னு போயிருக்காங்க. எது என்னன்னு தெரியலங்க, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. என்னென்னு சொல்லணும், கஷ்டமாலாம் இல்லை. ஆனால் மைண்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. என்னன்னு தெரியல. சாமிக்கிட்ட இப்போ தான் நல்லா எப்படி சொல்கிறது, மனசை விட்டு பேசி வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. சாய்பாபா கிட்ட தான் நான் ரொம்பவே பெட்டு, அந்த என்னுடைய பெட் காட் சொல்லலாம். ரொம்ப பிடிச்ச சாமி சாய்பாபா, முருகர், இவரையும் ரொம்ப பிடிக்கும். பிள்ளையார், எல்லா சாமியும் பிடிக்கும். ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா சாய்பாபா. அப்புறம் பார்த்திங்கன்னா முருகர் பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து ஜாலியாக இருக்கிறான், விளையாடிட்டே இருக்கிறான். அடிக்கடி அடிப்படுது. என்னன்னு தெரியல. குழந்தைக்கு முடி இன்னும் எடுக்காதனால அப்படி இருக்கா. மொட்டை அடிக்கலான்ட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் அடிக்கலான்ட்டு இருக்கோம். அது கூட ஷேர் பண்ணுறேன். பாப்பாக்கெல்லாம் காது குத்துலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். 2-3 டேட் இருக்குது. நல்ல நாள் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து ஐயர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் நான் வந்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடேனால சாம்பார் செஞ்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிட்டேன். பாப்பாவுக்கு மதியத்தில் வந்து முட்டை பாயில் பண்ணி கொடுத்தேன். பாயில் பண்ணிவிட்டு ஆளுக்கு 2 முட்டை பாப்பாங்களுக்கு கொடுத்தேன். சரி, வீட்டில் இருக்கிற டைம்லாவது ஒழுங்காக சாப்பிட்டோம். ஸ்கூலில் வந்து அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரிய மாட்டுது. அதனால் அவங்க வீட்டில் இருக்கிற டைமில் வந்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நானும் மதியத்தில் முட்டை எடுத்துக்கிட்டேன். அதனால தான் வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலனாலும் வழுக்கு ஏற்றணும்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் இப்போ வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வழுக்கு ஏற்றிட்டு வந்தேன். கை கொஞ்சம் பரவாயில்ல, தெரியுதுங்களா? சின்ன அடி தான் இருக்கும். ஆனால் இந்த கை இல்லாமல் வேலையே செய்ய முடியாது. ஓரளவுக்கு பரவாயில்ல. நானே என்ன பண்ணேன், அந்த பீல் பண்ணிட்டேன். அந்த சதை வந்து கட் பண்ணிட்டேன். நகத்தில் அப்படியே கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், சிங்கில் நம்ம தண்ணி குழாயில வர சொல்லலாம், அது பட்டு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹெல்த்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. என்னன்னு தெரியலங்க உண்மையிலே. புது வீட்டு வந்திருக்கோம், ஆயிடுச்சு 2 வீக்ஸ் மேலே ஆகிடுச்சு. இருந்தாலுமே ஒரு டிப்ரெஷனாக இருக்குது. ஓகே தான், ஆஸ் யூஷுவல் வேலை செய்கிற மாதிரி எல்லாமே காலையில் வந்து செய்கிறது, பசங்களை பார்க்குறது அப்படின்னு போயிட்டுருக்கு. இருந்தாலும் என்னன்னு தெரியல, ஒரு மைண்டு வந்து ஒரு அப்செட்டாக இருக்குது. பார்க்கலாம் எப்படி மைண்டு மாறுதுன்னு தெரியல. மாறிட்டால் நல்லாயிருக்கும். நீ காலையிலே வந்து இந்த கை வச்சுட்டே கோலம் போட்டேன். கோலம் மாவு வந்து ரொம்பவே எரிச்சலாக இருந்துச்சு. அந்த நகம், அந்த சதை வந்து அப்போ பிரிக்கலை. அது உள்ளே போயிட்டு ரொம்ப இடிய ஆரம்பிச்சிச்சு. என்னால் தாங்கவே முடியல. அதுக்கப்புறம் தான் கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணிட்டேன். முடியல, வலி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எப்போனா ஒரு முறை தான் நடக்குது. நடக்க சொல்ல ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கும் நம்மளுக்கும் குழந்தைங்க வச்சுக்கலாம் ரெஸ்ட் எடுக்க முடியாது. ரெஸ்ட்டுனா என்னென்னா, நம்ம பாப்பாவுக்கு சாப்பாடு நம்ம தான் ஊட்டி ஆகணும். ஓகேங்களா? அம்மாவும் இருப்பாங்க, ஆனால் மற்ற டைம்லும் நம்ம தான் பார்த்தாகணும் நம்ம குழந்தைங்கள. அதனால் சொல்லிவிட்டு அவருக்கு சாப்பாடு ஊட்டுது. கொஞ்சம் காரம் படப்பட தான் ஆறும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேறு என்ன ஷேர் பண்ணவங்க கூட நினச்சேன். அப்புறமா ஏர் பேக்லாம் எதுவுமே பண்ண முடியலங்க. எனக்கு ஈரம் ஆகிடுதான்னு தெரியல. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுனால நான் வந்து பச்சை தண்ணியிலே குளிக்க ஆரம்பிச்சிட்டேன். பச்சை தண்ணி குளிக்கிறதுனால ரொம்ப எங்கள் பின்மண்டெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலுமே இப்படியும் அப்படி தான் குளிச்சுட்டு வரேன். வேறு வழி கிடையாது. மிஷினில் துணி போட்டிருக்கேன். 1.5 மணி நேரம் போட்டிருக்கேன்.
சரி வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். பாப்பா இருக்கனால அவன் இருந்துமே பசங்க இருந்துமே நான் வந்து 10 முறை எப்படி சொல்கிறது, ஆஃப்டர்நூன் வரைக்குமே 10 முறை பெருக்கிடுவேன். ஏன்னா பசங்க ஓடின்னு விளையாடிக்கின்னு இருப்பாங்க, எதனா ஒன்று இறைப்பாங்க, பேப்பர் கிழிச்சு போடுறது பாப்பாலாம் எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் பெருக்கிட்டே இருப்பேன். இன்னும் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறதால கூடுன்னு போயிட்டனால இன்னும் பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் நான் ஒரு முறை தொடச்சேன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு முறை வீடை தொடச்சிட்டாரு ஃபுல்லாக. வெளியும் நான் போர்ட்டிக்கோலாம் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், தொடச்சிட்டேன். இவரும் வந்து மறுபடியும் க்ளீன் பண்ணார். அந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நல்ல சாப்பாடு ஹெல்த்தியாக கொடுக்குறோம். விளாட்றாங்கன்னா என்ன சொல்கிறதுன்னா எதிர்ப்பு சக்தி வந்து எதுனா பாக்டீரியா எதுவுமே வராது அவங்களுக்கு. கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். என்ன பொறுத்தவரைக்கும் வீட்டை வந்து நீட்டாக வச்சுக்கினா தான் எனக்கு பிடிக்கும். நான்லாம் வந்து இப்போ ரொம்பவே யோசிக்கிறேன். அம்மா வந்து சமையல் பண்ணிவிடுவாங்க, நம்ம படிக்கிறது ஒன்று, நம்ம டிவி பார்ப்போம் படிப்போம் அவ்வளோதான். செல்லு கூட இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் வந்துச்சு. அதனால் அந்த லைஃப் வந்து அப்படியே போயிடும். அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதான் செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ வந்து எப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, அது இல்லாமல் எல்லா வேலை நம்ம பண்ணுறதுனால மம்மினா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் நினைப்பேன். பாப்பாவுக்கு வந்து அவங்களே இப்போத்துலேருந்தே அவங்க வந்து வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஃப்ரீயாக அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து, இது பண்ணுற பாப்பா, இது நான் உனக்கு வாங்கி தருவேன், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா கொடுப்பேன், பாதாம் கொடுப்பேன் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்கன்னா. அந்த மாதிரி எதனா ஒன்று ஹெல்த்தியாக எதனா கொடுப்பேன். எப்படின்னா ரேராக சாக்லேட் அந்த மாதிரி கொடுக்குறது. மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிடணும். வீட்டில் எதனா செஞ்சு கொடுத்துட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 4 days தான் ஸ்கூல் இருக்குதுன்னு லீவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். கம்மிங் ஃப்ரைடே வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்து ரீஓப்பன் ஆகுது ஸ்கூலு. அதுக்கப்புறம் மறுபடியும் லீவ் விட்ருவாங்க, அது எப்போன்னு தெரியல. புக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் டே புக்ஸு நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஃப்ரைடே ரீஓப்பன், சாட்டர்டே வந்து கொடுக்குறாங்க போல். போய் வாங்கிட்டு வந்து அவங்களுக்குலாம் பைண்டிங்லாம் போட்டு வைக்கணும், அந்த ஒர்க்லாம் இருக்குது. அப்புறமா எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் ஜாக்கு வந்து அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கேன். அவனை நேற்று போய் பார்த்தேன், மேலே எகிரி விளையாடிட்டு இருந்தான். அவனை விட்டு நாங்கள் வந்துட்டோனால ரொம்பவே பாவம், குழந்தை ஏங்கிச்சு. அதுக்கப்புறம் அவங்க பெடியெல்லாம் போட்டுட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா நாங்கள் வந்துட்டோம். குழந்தை இப்போ போயிருக்காங்க, கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வருவாங்க. டிஃபன் அதுக்குள்ளே பண்ணிடலாம், கொஞ்ச நேரம் பார்த்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சரி, விலாக் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு 3-4 days ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ விலாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ஆனால் எல்லோரும் கும்பிடுவீங்க. நல்லபடியாக இருக்கணும் எல்லோரும். என்னை பொறுத்தவரை யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது. கஷ்டம் வந்தாலும் அது வந்து மைண்டில் ஏற்றிக்காதீங்க, டிப்ரெஷன் ஆகாதீங்க. மெயினாக அதுதான். முடிஞ்ச அளவுக்கு அந்த தாட் வந்துனே இருந்தால் டக்குன்னு வெளியே வந்து போயிடுங்க. இல்லைனா எதனா ஒரு சாங் வச்சு கேளுங்க. வெளியே எந்த ரூமில் உங்களுக்கு எது பிடிக்குதோ, இல்லை ஃபோனில் காமெடி வீடியோஸு அந்த மாதிரி எதனா கேட்க சாங் கேளுங்க. இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணிக்கோங்க. நீங்களே சும்மா அதையே நினச்சிட்டு இருந்தேன்னா வந்து லைஃப்பில் முன்னேற முடியாது. நம்ம ஹெல்த்தும் ரொம்ப போயிடும். நிறைய நியூஸ் இப்போ வருது, நீங்கள் பார்த்துன்னு தான் இருப்பீங்க. டிப்ரெஷனால் தான் எல்லாமே வருது, அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.